ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். நம்ம இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதுவும் எனக்கு தாங்கவே முடியல. அவ்வளோ சொல்கிறாங்க. அப்படி அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, ப்ளூ கலர் சீலை கட்டுங்க, ரெட் கலர் சீலை கட்டுங்க. இதெல்லாம் கேட்குறப்போ ஏன் மக்களை இப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு தான் தோணுது. இதில் இந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிற ஜோதிடர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஜோதிடர்களே கிடையாது. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணிக்க தெரிஞ்சாதான் அவங்களால ஜோதிடம் சொல்ல முடியும். அவங்களுக்கு சரியாக கணிக்க முடியலன்னா அவங்களால பரிகாரம் மட்டும்தான் சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. நாம் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளோட பேசும் கிரகங்கள் பதிவுகள் வந்துட்டுருக்கு. அதையும் நீங்கள் பாருங்கள். அதுலேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இனி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய ஜோதிட விஷயங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம் இல்லைங்களா? அதாவது ஜோதிடத்தில் இந்த மாதிரி பாவங்கள் இருக்குது, இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்குது, ஒவ்வொரு கிரக தொடர்புகள் இருக்குது, தசாபுத்திகள் பார்க்குறோம், ஒரு நட்சத்திர நிலைகளெல்லாம் பார்க்குறோம், ஒரு நட்சத்திர சாரம் பார்க்குறோம். இவ்வளோ விஷயங்களை நம்ம ஜோதிடத்தில் பார்த்துட்டு ஜோதிட விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் இல்லைங்களா? ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் நம்மக்கிட்ட வருது அப்படின்னா அந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லும்போது அந்த ஜாதகர்களுக்கு கிரகங்கள் என்ன நிலையில் இருக்குது, அந்த கிரகங்கள் மூலமாக அந்த ஜாதகர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்படி பேசும்போது நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அது அந்த தசாபுத்தி காலங்களில், அதாவது ஒரு ஜாதகத்தில் 9 கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 5 கிரகங்கள் நல்லா இருந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. மிச்ச 4 கிரகங்கள் தான் ஒரு மாதிரி சுமாராக இருக்குது அப்படின்னா அந்த 4 கிரகங்களுடைய தசைகளில் இந்த 5 கிரகங்களுடைய புத்திகள் நடக்கும் இல்லைங்களா? அப்போல்லாம் ஜாதகம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தான் போகும். அதுவே அந்த தசைகளில் இந்த மோசமாக இருக்கிற 4 புத்திகள் நடக்கும்போது அவங்க எவ்வளோ முயற்சி எடுத்தால் கூட அவங்களுக்கு கொஞ்சம் டவுன்ஃபாலாக தான் இருக்கும், சிரமங்கள் இருக்கும், ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும், அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். அதாவது தசையும் மோசமாக இருந்து புத்தியும் மோசமாக இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அது தோல்விகளில் முடியறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது போக அகம் சார்ந்து புறம் சார்ந்து அப்படின்னு இருக்குது. அதாவது ஒரு தசை அகமாக இருந்து புத்தியும் அகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஆனால் அதை பற்றி அவங்க பெருசாக அலட்டிக்காமல் ரிலாக்ஸாக தான் இருப்பாங்க. இதுவே தசையும் புறமாக இருந்து புத்தியும் புறமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பணம் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் என்னென்ன வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கிற நிலைகளை பார்த்துட்டு ஜாதகர்களுக்கு அதெல்லாம் சொல்லுவோம். அதே போல் பாவ நிலைகளை பார்த்துட்டு உங்களுக்கு இது நடக்குங்க, இப்படி நடக்குங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். அதே போல் அந்த பாவத்தில் நட்சத்திர சாரம் அப்படிங்கிற விஷயத்தையும் நட்சத்திரங்களும் அதில் சேர்ந்து தான் வருது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இதுதான் ஒரு ஜோதிடர் சொல்ல வேண்டிய விஷயம். தவிர நீங்கள் ஒரு இடத்துல பிறக்கிறீங்க இல்லையா, அதுதான் கடவுளோட வேலை. இந்த இடத்துல நீங்கள் பிறக்கணும். அந்த இடத்துல நீங்கள் பிறக்கிறப்போ 9 கிரகங்களும் ஒவ்வொரு நிலைகளில் இருக்கும். அந்த நிலைகளை பார்த்து தான் அந்த இடத்துல கடவுள் உங்களை பிறக்க வைக்கிறார். அந்த இடத்துல பிறக்க வச்சாச்சு அப்படின்னா அவர் செய்கிறது அந்த ஒரு வேலை மட்டும்தான். உங்களோட கருமாவை பொறுத்து நீங்கள் நிறைய நல்ல கருமா வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாக தான் கருமா இருக்குது, அது தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும், ஒரு கிரகம் மட்டும் மோசமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலையில் படைச்சிடுவார். அந்த ஒரு கிரகத்துடைய தசாபுத்தி காலங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் உங்களை படைப்பார். இதுவே உங்களுக்கு கருமா நிறைய இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு கிரகம் தான் நல்ல நிலையில் இருக்கும், மிச்ச எல்லா கிரகமுமே கெட்டு போன நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் உங்களை அவர் பிறக்க வச்சிருவார்.
அதுக்கப்புறம் கிரகங்கள் பார்த்துக்கும் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு டைம் டேபிள் மாதிரி கிரகங்கள் கிட்ட இருக்கும். கடவுள் உங்களை படைச்ச நேரத்தில் இருந்து நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்களோ அந்த தசாபுத்தி உங்களுக்கு தொடங்கும். அதிலிருந்து கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நடக்கும். அதே போல் தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிரணவம்னு கடைசி ஒரு நாள் வரைக்கும், ஒரு நாளில் இவ்வளோ மணி நேரங்கள் இந்த கிரகத்தோட ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிற அளவில் தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் ஒரு கிரகம் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள், அதாவது நான் சொல்கிற ஜோதிடர்கள், ஜோதிடம் படித்து, ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு ஜோதிடர்கிட்ட இருந்து ஜோதிடம் படிச்சுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு எந்த பட்டமும் ஆதித்யா ஆச்சாரியா அப்படியெல்லாம் எந்த வித பட்டமும் கிடைக்காது. இல்லை நீங்கள் காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணி அங்கே போய் பிஏ படித்து எம்ஏ படித்து பிஹெச்டி டாக்டரேட் வாங்குறீங்க அப்படின்னா அது அந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு டாக்டரேட் வரைக்கும் கொடுக்கும். அவங்களும் ஜோதிடர்கள் தான். ஒரு ஜோதிடர்கிட்ட அவரோட அனுபவத்தை படிக்கிறவங்களும் ஜோதிடர்கள் தான். ஓகேங்களா? அதுபோல் நாங்கள்லாம் இன்ஸ்டியூட் கேபி இன்ஸ்டியூட்டில் திரு தேவராஜ் ஐயா தான் எங்கள் குரு. அவர்கிட்ட நாங்கள் படித்தோம். எங்களுக்கெல்லாம் ஆதித்யா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நிலை எக்ஸாம் எழுதி ஆதித்யா வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஜாதகம் பார்த்து இனி ஜாதகர்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியும் மக்களுக்கு கிளாஸ் எடுக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆச்சாரியா அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டும் எங்களுக்கு கொடுக்குறாங்க. இதனால தான் நாங்கள்லாம் ஜோதிடர்கள். நாங்கள் ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கவங்க தான். கடவுளை கும்பிட்டுட்டு தான் இப்போ நான் இந்த வேலையை ஆரம்பிக்கிறேன், இந்த வீடியோ எடுக்க போகிறேன், ஷூட் பண்ண போகிறேன் இன்றைக்கினா நான் கடவுளை கும்பிட்டுட்டு வந்து தான் இங்கே உட்காருவேன். ஏன்னா நான் ஒரு வேலை செய்ய போகிறேன், அந்த வேலையில் எந்த வித தப்பும் தவறும் நடக்காமல் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கடவுளை கும்பிடணும். அதுதான் அவரும் செய்வார். ஒரு வேலை நடக்கிறப்போ அது சரியாக நமக்கு செஞ்சு கொடுக்கறது அவர் செய்கிறது தான். ஓகேங்களா? ஆனால் அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம கடவுளை கும்பிடணும். ஓகேங்களா? இப்போது எந்த ஒரு ஜோதிடரும் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு திருமணம் பண்ணுங்கள், இந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் என்ன முயற்சி மெடிக்கல் ரீதியாக என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை ஆயிடுங்க அப்படின்னு சொல்லுவார். இல்லை ஒரு திருமணம் இந்த நேரத்தில் வரன் பார்க்க ஆரம்பிங்க, உங்களுக்கு அமைஞ்சு வந்துடும் அப்படின்னு சொல்வார். அந்த மாதிரி ஏதோ ஒரு தொழில் தொடங்கிறதுல இருந்து எல்லா விஷயங்களுக்குமே நம்ம இந்த நேரத்தில் செய்யுங்க அப்படின்னு ஒரு நேரத்தையும் சொல்லுவோம். அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தில் இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு நேரம் இருக்கும், அதையும் சொல்லுவோம். அதே போல் இந்த நேரத்தில் இந்த முயற்சியை எடுக்காதீங்க அப்படின்னும் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு அகம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கிறதுக்கான டைம் இருக்காது. அதாவது புறம் சார்ந்து பணம் நிறையா வர்ற நேரமாக இருக்கும். உங்களுக்கு பணம் நிறையா வந்துடும், ஆனால் அந்த நேரத்தில் ஒரு வரன் அமைஞ்சு வருமா? நல்லா யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கையில் நிறைய பணம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இந்த டைமில் நம்ம ஒரு இடம் வாங்குறதோ அது பண்ணாமல் இப்போ கல்யாணம் பண்ணிடலாம் பொண்ணுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் வரன் அமைஞ்சு வந்துடுமா? வாய்ப்பே இல்லை. வேறு வழியே இல்லாமல் அந்த பணத்தை ஏதோ ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கையில் பணம் இல்லாத நேரத்தில் ஒரு வரன் அமைஞ்சு வரும். அன்னைக்கு ஒரு லோன் எடுத்தோ இல்லை ஏதோ ஒரு 500 இடத்த விற்றோ கூட நீங்கள் திருமணம் பண்ணலாம். அதனால் அந்த மாதிரி அகம் சார்ந்து ஒரு விஷயம் நடக்கிறப்பவும் அதுவே அதுக்கு புறம் சார்ந்த பணம் அப்படிங்கிற விஷயம் கையில் வச்சுட்டு தான் நம்ம பண்ண முடியும் அப்படியெல்லாம் சொல்லவும் முடியாது. ஒரு நேரம் பணம் இருக்கும், ஒரு நேரம் நல்ல காரியங்கள் நடக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அந்த ஜாதகத்தை கிரகநிலையை பார்த்து தான் சொல்ல முடியுமோ தவிர நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த வேலை நடந்துடும் அப்படின்னெல்லாம் சொல்லவே முடியாது. கிரகங்கள் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க நடந்துரும் அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொல்லுவார். நான் இல்லைன்னு சொல்லலை. அதுவே உங்கள் கிரகநிலை நல்லா இல்லைன்னா ஒரு படித்த ஜோதிடர் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க நடந்துரும்னு சொல்லவே மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் உங்கள் கிரகநிலைகள் இப்போது சாதகமாக இல்லை, நீங்கள் கோயிலுக்கே போயிட்டு வந்தால் கூட இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லுவாருன்னா,
எவ்வளோ முடியுமோ நீங்கள் கடவுளை கும்பிடுங்க, அவரும் முடிஞ்சளவு நடத்தி வைக்க பார்ப்பாரு அப்படின்னு தான் சொல்லுவாரோ தவிர தைரியமாக நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து பாருங்கள் நடந்துரும் அப்படின்னு சொல்ல மாட்டார். ஆனால் உங்கள் கிரகநிலைகள் நல்லா இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, திருமணமாக கூடி வர்ற சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பாருங்களேன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா கடவுளை கும்பிட்டுட்டு செய்யலாம் அப்படிங்கிறக்காக தான் ஜோதிடர்கள் கோவிலுக்கு போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது நான் சொல்கிறது நல்லா அந்த கிரகநிலைகளை கணிக்க தெரிஞ்ச ஜோதிடர்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ தவிர அங்கே போய் நீங்கள் ஒரு பூஜை செய்யுங்க புனஸ்காரம் செய்யுங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்கங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு கிரகநிலை நல்லா தெரியும். அதாவது இவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டும் அந்த விஷயம் லேட்டாக தான் நடக்கும் அப்படின்னா அவங்க அந்த சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நாங்கள் சாமியை கும்பிட்டு வந்து கூட எங்களுக்கு நடக்கலையே அப்படின்னு கேட்டால் சாமிக்கே ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்த மாதிரி ஆகிடும். அதனால் அவ்வளவு சீக்கிரமாக ஒரு கோவிலுக்கு போய் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. சும்மா ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு கிரகநிலை மோசமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்கள், இப்படி டைம் நல்லா வந்துட்டுருக்கு, இந்த நேரத்தில் நம்ம பார்த்தோன்னா நடந்துரும் அப்படின்னா ஒரு நல்ல ஜோதிடர், நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு ஜாதகத்தை தெளிவாக துல்லியமாக கணிக்க தெரிஞ்ச ஜோதிடர்கள் இப்படி தான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க போய் சும்மா ஒரு பரிகாரம் பண்ணுங்கள், அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நீங்கள் நினச்சது நடந்துரும் அப்படின்னலாம் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஜாதகத்தில் என்ன இருக்குது, நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் அதாவது உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பார்க்க தெரிஞ்ச ஒரு ஜோதிடர் அப்படின்னா அவங்க இப்படி தான் இருப்பாங்க. இது வரைக்கும் நான் என்ன சொல்லணும் அப்படி தான் அந்த ஜோதிடர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? இதுவே ஜாதகமெல்லாம் எங்களுக்கு கணிக்க தெரியாது, படிச்சிருக்கோம், ஜோதிடம் படிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று நல்லா நான் வச்சுக்கோங்க, படித்த எல்லாரும் ஜோதிடர்கள் ஆகிட முடியாது. ஓகேங்களா? இப்போது உங்களுக்கே தெரியும், ஒரு கிளாஸில் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, லாஸ்ட் டெஸ்க் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்கெல்லாம் ஒரு 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அந்த மிடில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஈஸியாக ஒரு 60 மார்க்கெல்லாம் முடிஞ்சளவு படித்து 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த ஃபஸ்ட் டெஸ்க் ஸ்டூடெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு படித்து, அதுலேயும் 2 கேட்டகரி இருக்குது. நல்லா புரிஞ்சு படித்து ஒரு நல்ல தெளிவாக சில கரெக்டாக அவங்களே யோசனை பண்ணி எழுதி பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. மக்கப் பண்ணி மனப்பாடம் உளுந்து 10 மணி நேரம் படித்து மனப்பாடம் பண்ணி அதை போய் காலையில் எழுதி முடித்ததும் மறந்து போயிடுவாங்க. அடுத்த சப்ஜெக்ட் படித்து அதை மனப்பாடம் பண்ணி எழுதி அந்த 6 சப்ஜெக்டும் எழுதி 6 எக்ஸாமும் எழுதி முடித்ததுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா வெறும் மனப்பாடம் மட்டும் பண்ணி அதை அப்படியே ஞாபகம் வச்சுட்டு போய் அடுத்த நாள் எழுதி முடித்ததும் அப்பா ஒரு வேலை முடிஞ்சதுன்னு சொல்லி அதை மறந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு பின்னாடியுமே அவங்களால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த +2ல் நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு காலேஜில் போய் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண கூட தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? நியூஸ்லலாம் கூட வந்துச்சது. அந்த மாதிரி எல்லாருமே அதாவது நல்லா படிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க விஷயங்கள் எல்லாமே நல்லா தெரிஞ்சிட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 35 மார்க் தான் எடுத்து பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க மக்குக அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கு அந்த விஷயங்கள் தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஆனால் அதை போய் அப்படியே எழுதுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஒவ்வொருத்தங்க அந்த நேரத்துக்களவை மட்டும் மனப்பாடம் பண்ணி எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நிறையா வகையாக இருக்காங்க. அதில் தான் அது மாதிரி ஜோதிடம் படித்தவங்களையும் ப்ராக்டிஸ் பண்ணி 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 அவங்களுக்குள்ளேயே ஒரு ஞானம் அப்படிங்கிறது இருந்து சிறப்பாக சொல்கிற ஜோதிடர்கள் இருக்காங்க. அவங்கள தான் நான் சொன்னேன், அவங்க எந்தவித பரிகாரங்களை பற்றியெல்லாம் அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்க பாவங்களை பற்றியும் கிரகங்களை பற்றியும் தசாபுத்திகளை பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் மட்டும்தான் பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு ஜோதிடம் நல்லா தெரியும். புரிஞ்சதுங்களா? உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு அவங்களால தைரியமாக சொல்ல முடியும். அவங்க ஒரு நாளும் பரிகாரங்களை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனால் இந்த பரிகாரங்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிற ஒருத்தங்களுக்கு ஜோதிடம் அப்படின்னா
என்னன்னு தெரியாது. ஜோதிடத்தில் அவங்களுக்கு அந்த கணிக்கக்கூடிய ஞானம் அப்படிங்கிறது கிடையாது. ஜோதிடத்தை படித்து வச்சுருப்பாங்க, இந்த கிரகம் இதை செய்யும், அந்த கிரகம் காரகங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும், பாவக்காரகங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும், கிரக காரகங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும், நட்சத்திர காரகங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதில் சில விஷயங்களும் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதை எல்லாம் வச்சு கணிக்கணும். புரிஞ்சுதுங்களா? இந்த விஷயங்களெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கிரகங்களும் பாவங்களும் செய்யும், இந்த நேரத்து தசாபுத்திகள் இப்படி நடக்கும் அப்படின்னு எல்லாமே கணிக்க தெரியணும். ஓகேங்களா? அந்த கணிக்க தெரிஞ்சவங்க தான் சிறந்த ஜோதிடர்கள். விஷயங்களை தெரிஞ்சு மட்டும் வச்சிட்ருக்கவங்க தான் இந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது, இந்த நேரத்தில் இது நடந்துருங்க, அந்த நேரத்தில் இது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தான் கணிக்கவே தெரியாது. அவங்க சொல்ல முடியாமல் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த கோயிலில் போய் இந்த பூஜை செய்யுங்க, இதில் நான் பேசிடுறேன், அதுக்கப்புறம் எவ்வளோ பார்ட் போட முடியுமோ அந்த மாதிரி நான் போடுறேன். ஏன்னா நம்ம பேசுகிறப்போ என் ஃப்ளோ கெட்டு போய்டும். அதனால் பேசிட்டு ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்டாக இல்லை தேர்ட் பார்ட் கூட வருமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.